எப்படி சுகம் போக ரெடியா? போவா எங்கிட்ட தெரியுமா? கனடாவுக்கு அனுப்ப போகிறோம். ஓகேவா? ஓகே. எவ்வளோ கட்டணும் நீங்கள்? நாங்கள் 4 லட்சம். 4 லட்சம் கட்டணும். அதோட 1 லட்சம் போட்டு 5 லட்சம் கட்டுறது நாங்கள் கனடாவில் அனுப்பியிருப்போம். அது எவ்வளோ எந்த நாட்டுக்கு கட்டணும் நீங்கள்? சவுதிக்கு 4 லட்சம் கட்டுறீங்க. எங்களுக்கு 5 லட்சம் தந்திருக்கா கனடாவுக்கு அனுப்பி திரும்ப போகிறதுக்கு தான் இந்த முடியலாம் போய்ட்டு. ஓகே ரைட். அப்போ நம்ம கனடாவுக்கு வந்து அனுப்புவோம். என்னென்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கிட்ட கட்ட வேண்டியிருக்கு. பிரச்சனை இல்லையா? இங்கேருந்து வெளிக்கணும் போது 5 லட்சம் மட்டும்தான் தான். சரி, மிச்சம் 30 நீங்கள் அங்கே போனதுக்கு பிறகு இருந்தீங்கன்னா சரி. என்ன 5 லட்சம் ஒன்றும் தரையில மீதம் போய் அங்கே வெயிலெல்லாம் ஓகே. உங்களுக்கு மாதம் சம்பளம் என்னடா ஒரு மாதத்துக்கு 5.5 லட்சம் 6 லட்சம் அங்கே உழைக்கலாம். அப்போ இப்போ பாஸ்போர்ட் இதுவும் முடிஞ்சிருக்கும் போல். அப்போ ரிமூவ் பண்ணணும் போல் இருக்குல்லாம். அப்போ கனடா அனுப்புறாலும் இப்போ இப்படி இந்த காலோட எப்படி அனுப்பிடுறது? 10 போட்டு இருந்தாலும் மெடிக்கலில் காட்டுமேயா? 1000 ரூபா காசு அதை எடுத்து அதை ஃபுல்லு இந்த ஊட்டிச்சில் நடத்தி அந்த கொப்பி பெண் இதில் வாங்கி கொடுக்குறது. அப்போ அதுக்குள்ளே எப்படி காசு மிச்சம் முடிச்சு எங்களுக்கு தர போகிறீங்க? 5 லட்சம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே 5 லட்சம் போடும் எங்களுக்கு. இங்கே ஓகேன்னு சொன்னால் தான் நாங்கள் பாஸ் பண்ணலாம். என்ன சரியா? வணக்கம், இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா. நான் உங்கள் ஆர்ஜி பிரகலாதன். இன்றைக்கி வந்து நம்ம உதவிக்காக எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் மண்டூர் தம்பளவத்த பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம். எதற்கான ஒரு உதவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இது நாள் வரைக்கும் சொந்தமாக வந்து ஒரு வீடு வளவு இல்லாமல் தாவி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு குடும்பம் தான் வந்து ஆரம்பத்தில் ஒரு வீடு வளம் ஒன்று இருந்தது. ஆனால் அந்த வீட்டு தலைவர் வந்து வெளிநாடு போகிறதுக்காக வேண்டி அதை வந்து அடகில் வச்சு அப்படியே அவங்களுக்கு லொஸ்ட் ஆகி அவங்களோட குடும்பம் வந்துட்டு இப்போ நிற்கதிக்குள்ளாகி இருக்கிறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இதனால் வரைக்கும் நம்ம சடனூடாக வந்துட்டு நிறைய உதவிகள் வந்து பண்ணியிருக்கோம். பண உதவிகளாக இருக்கட்டும், வளவு காணிகளாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், வாழ்வாதாரங்களாக இருக்கட்டும், என் கடைசியாக வந்து இரத்தம் கூட கொடுத்து நாங்கள் உதவிகள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் வந்து ஒருத்தரை வந்து இப்போ வெளிநாடு அனுப்பி வைக்க அப்புறம் இந்த உதவி வந்து வித்தியாசமான ஒரு உதவியாக இருக்கும். அதாவது வந்து கனடா வந்து அனுப்பி வைக்க அப்புறம் ஒருத்தரை வந்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. உண்மையில் என்ன சொன்னால் நார்மலாக போய் பேசுவேன் சொன்னால் 2 வாட்டி அவர் வெளிநாடு போய் வந்து அவரோட வாழ்க்கை முடிஞ்சு 3வது வாட்டி வெளிநாட்டுக்கு போகிறதா சொல்லி ஒரு ஏஜென்ட் வந்து ஏமாற்றி அவங்களோட வளவு காணியை வந்து ஈடு வச்சு அதனால தான் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் அந்த ஐயாவுக்கு வந்து கொஞ்சம் அப்படி சொல்கிற கொஞ்சம் அந்த புத்தி கூர்மை வந்து இல்லாதுன்னு சொல்லலாம். அதாவது கொஞ்சம் படிப்பாற்றல் வந்து இல்லாதனால நிறைய இடங்களில் அவரை வந்து ஏமாற்றம் செய்திருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஒரு இடத்துக்கு தனியாக ட்ராவல் பண்ணக்கூட வந்து சரியான முறையில் வந்து தெரிஞ்சு கொள்ளாத ஒரு வீட்டு தலைவன் அப்படி சொல்லலாம். ஸோ அவங்களுக்கான ஒரு உதவின்றதை தாண்டி அவங்கள்ட்ட பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கான ஒரு உதவியை தான் மெயினாக கேட்டிருக்காங்க. அண்ட் அதை தான் வந்து இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்கள இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தானா டோராட வருதுடாப்பா, சிஸ்டம் வேறு. எல்லாம் ஓகேவா தான் இருக்குது. பயிரெல்லாம் செய்திருக்கிறாங்க. அண்ணே வணக்கம். என்ன மாதிரி எப்படி சுகம் போக ரெடியா? ஓவா எங்கிட்ட தெரியுமா? கனடாவுக்கு அனுப்ப போகிறோம். ஓகேவா? ஓகே. திடீர்னு ஓகே சொல்லிட்டீங்க நீங்கள். ஓகே, என்ன சொன்னால் இவர் தான் நாங்கள் சொல்லியிருந்தோம். இவர் தான் வந்து அனுப்ப போகிறோம். பாஸ்போர்ட் அங்கே இருக்குது. உங்களுக்கு பாஸ்போர்ட் இருக்குதா? பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வரீங்களா? கொஞ்சம் பார்ப்போமா? பார்ப்போம். எடுத்துட்டு பாஸ்போர்ட் முடிச்ச எவ்வளோ ஆகும் இப்போ? முடிச்சு கண்ணலாண்டா இப்போ கிட்டத்தட்ட இப்போ பாஸ்போர்ட் எடுத்து இப்போ ஒரு 5 வருஷத்துக்குள்ளே இருக்கும். பாஸ்போர்ட் எடுத்ததுக்கு இன்னும் எந்த நாடும் போகல. போய் வந்து எந்த நாடுக்கு? கட்டாரம் சவுதிக்கு போனது. அப்போ போய் ஏன் திரும்ப வந்தது? முடியாம போயிட்டு இப்போ கிட்டத்தட்ட வெளிநாடு போய் எவ்வளோ உழைச்சிருப்பார் அவர்?
கொடுத்துருக்காரு. கடன்லாம் கொடுத்துட்டு கடன்லாம் கொடுத்து போட்டு போயிடாரு. ஒரு கடனும் இல்லாத நாங்கள் வாழ்ந்தேன். திரும்ப போகிறதுக்கு தான் இந்த மூச்சு பண்ணினேன். அது முடியலாம் போயிட்டு. ஓகே ரைட். அப்போ நம்ம கனடாவுக்கு வந்து அனுப்புவோம். என்னென்னு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு கிட்டத்தட்ட 35 லட்சத்துக்கிட்ட கட்ட வேண்டியிருக்கும். பிரச்சனை இல்லையா? எங்களுக்கு ஒன்று வசதி இல்லை கட்டுறது. இங்கேருந்து வெளிக்கணும் போது 5 லட்சம் மட்டும்தான் இருந்தால் சரி. மிச்சம் 30 நீங்கள் அங்கே போனதுக்கு பிறகு வந்தீங்கன்னா சரி. என்ன அப்படி செய்கிறது எங்களுக்கு உதவி இல்லை. 5 லட்சம் ஒன்றும் தரையில எடுக்கலாம். 5 லட்சம் எடுக்கலாம். மீதம் போய் அங்கே வேலையெல்லாம் ஓகே. உங்களுக்கு மாதம் சம்பளம் என்னடா ஒரு மாதத்துக்கு 5.5 லட்சம் 6 லட்சம் அங்கே உழைக்கலாம். அப்போ இங்கே ஓகேன்னு சொன்னால் தான் நாங்கள் பாஸ் பண்ணலாம். ம் என்ன சரியா? இப்போ 5 லட்சம் எப்படி பிராட்டி தருவீங்க? உழைச்சி லேபர் வேலை கூட்டம் பண்ணி லேபர் வேலைக்கு எவ்வளோ நாள் ஆள் 5 லட்சம் தர போகிறீங்க? 1500 காசு வரும். அதை எடுத்து அந்த புள்ள இந்த வீட்டு செலவு நடத்துகிறாங்க. நடத்தி அந்த கொப்பி பெண் இதில் வாங்கி கொடுப்பேன். ரெண்டு கொடுக்குறது. அப்போ அதுக்குள்ளே எப்படி காசு மிச்சம் பிடிச்சி எங்களுக்கு தர போகிறீங்க? 5 லட்சம் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே 5 லட்சம் வேணும் எங்களுக்கு. அப்படி தெரிஞ்சாக்கலாட்டம் எங்கிட்ட மாறியில அப்படி மாறியில் 6,000 நமக்கு நம்மளை நம்பி. அப்போ வள வீடு வச்சு அப்படி போயிட்டு அது என்ன நடந்தாக்கா? அது என்ன நடந்து பழகு வெளிநாடு போகிறதுக்கு தான் இது வச்சு. எப்போ அது? இது வந்து நாவட்ட காலில் வச்சு திரும்ப கடால மூடையெல்லாம் போயிட்டு 2 லட்சம் ரூபா ஒரு விதத்தில் வாங்கினேன். திரும்ப அந்த குண்டுவடி பிரச்சனை நடந்து அந்த பிரச்சனைக்குள்ள கொடுத்து விளைஞ்சி மரம் திரும்ப போகல. ஏஜென்ட் காதடிச்சிட்டு பாஞ்சிட்டான். போய் பார்த்தேன். நாங்கள் அங்கே ஒன்று தேவையெல்லாம் கொழும்புக்கு போயிட்டான். எந்த ஒரு ஏஜென்ட்? அவன் வந்து கண்ணங்குடா. கண்ணங்குடாவா? கண்ணங்குடாவோ? பேர் சொல்லுங்க. ஆகும் கமராமன் சிரிக்கிற கண்ணங்குடாண்டு காரணம் வச்சுக்காரு. பெரிய ஒரு நெடியால் இப்போ வச்சுக்காரு. போகிற நேரம் ஆள் இல்லையா? அவர் இல்லை. அவர் என்ற காசு நாங்கள் 4-5 போனேன். காசுலாம் கட்டி எல்லாம் பறிச்சுட்டு போனேன். எல்லாம் கட்டி போகிறதுக்கு ரெடி அவர் எங்களை காய்ச்சல் அடிச்சது அவர் போய்த்தாரு. அதுக்கு ஒரு ஆளுங்கண்டே இல்லையா? இல்லை. அப்போ அவங்களோட ஃபேமிலியில் ஆக்களில் கேட்டிக்கலாம் உங்களோட குடும்பத்தில்? அவர் வீடு எல்லாம் 4-5 பார்த்தேன். ஒருத்தரும் இல்லை. இல்லை. எவ்வளோ கட்டணும் நீங்கள்? நாங்கள் 4 லட்சம் கட்டி. 4 லட்சம் கட்டணும். அதோட 1 லட்சம் போட்டு 5 லட்சம் கட்டுறது நாங்கள் கனடாவில் அனுப்பியிருப்போம். அது எவ்வளோ எந்த நாட்டுக்கு கட்டணும் நீங்கள்? நாங்கள் சவுதிக்கு. சவுதிக்கு 4 லட்சம் கட்டுறீங்க. எங்களுக்கு 5 லட்சம் தந்திரிக்கா கனடாவுக்கு அனுப்பி. கேமராமேனு தெரியும் அந்த ஊருக்காரன் தான். கண்ணங்கூட ஆள் தான் வந்து ஆள் கொஞ்சம் பொறுப்பு. அதான் சிரிக்கிறான் கமராமேனோட சிரிக்கிறாரு. ரைட் ஓகே. இப்போ குடும்பத்தில் வந்து யார் யார் இருக்கிறீங்க? இவங்க தான். இதில் யார் ஓலவில் எடுத்தது? நீங்களா? ஓகே. அடுத்த நீங்கள் எத்தனை மட்டும் படிக்கிறீங்க? 7th படிக்கிறீங்களா? டியூஷனுக்கெலாம் போகிறதா? தூரத்துக்கு போக சைக்கிள் இல்லை. எங்கே எவ்வளோ தூரம் போகணும்? சில உள்ளில் 16 போகும். மண்டூர் 16 ஐயோ. அப்போ அப்பாக்கள்கிட்ட கேட்டு பார்க்கலையா? அப்பாட்ட காசு இல்லை. ஸ்கூலில் சேர் யார் எந்த ஹெல்ப்பும் பண்ணாது? சரி ஆள்றீங்க அழாதீங்க. படிக்கணும்னு ஆசை இருக்கா? எத்தனை பிள்ளையா வருவீங்க ஸ்கூலில்? 7. எத்தனை பிள்ளைகள் மொத்தம்? 25 பிள்ளைகள். உங்களோட சொந்த பந்தம் மட்டும் உங்களோட சகோதரங்கள் உறவுகள் யாருமே இல்லையா? ஒருத்தருமே இல்லை. நாங்கள் 4 பேர் தான். யானையும் வந்து இப்படி தான் அழிச்சிட்டு போகணும். தென்னை மரத்தில் அழிச்சு இதுக்குள்ளே வாரதா வந்து இந்த பேலி கட்டையெல்லாம் வாங்கி போட்டேன். அது அவன் வாங்கி போட்டேன். அவங்க அதை வந்தவங்களா? கடைசி எப்போ வந்து போனவங்க? அவங்க இப்போ ஒரு இந்த ஆவணிக்கு வந்து மண்டூருக்கு திருவிழாவுக்கு வருவாங்களா? வந்தால் திருப்பி வர மாட்டாங்க. அப்படியா? அதாவது யாருன்னு சொன்னால் இந்த வளவு வந்து உங்கள் சொந்த வளவில் நாங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒருத்தங்களோட வளவுக்குள்ள தான் வந்து இவங்க இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட எத்தனை வருஷமாக இருக்கிறீங்க இங்கே? ஒரு வருஷமாக போயிட்டு. ஒரு வருஷமாக போயிட்டு. அதுக்கு முதல்ல எங்கே இருந்தீங்க? அதுக்கு நாங்கள் ஒல்லிமடுவாடி அங்கே இருந்துட்டோம். புட்டி அடித்துறையிட்டு அங்கே இருந்துட்டீங்க. அப்போ இவங்க வளவுக்காரர்கள் லாஸ்ட்டாக எப்போ வந்து போனவங்க?
ஒரு 2 மாதம் முடியும். 2 மாதம் இருக்கு. அது என்னென்ன செய்கிறது? அப்போ இங்கே இருந்து அவங்களுக்கு வளவுக்குள்ள இருக்கிறதுல என்னென்ன கொடுக்குறது அவங்களுக்கு? அவங்களுக்கு இப்போ தேங்காய் லாஞ்சா கொடுக்குறது, மற்ற மாங்காய், மற்ற பனங்கிழங்கு இது போட்டால் கொடுக்குறோம் நாங்கள். இப்போ நாங்கள் அரைக்கிற வாடகை எடுத்து போட்டு அவங்களுக்கு அரைக்கிற வாடகை காசு உங்கள்கிட்ட எடுக்காங்களா? இல்லை இல்லை தானே, ஒன்றுமே இல்லை. வளவை பார்த்து கொள்வது, அடுத்து இந்த காய்க்கிறதுகள் வந்துட்டு இனி நான் இந்த தொழிலுக்கு இந்த கூலி தொழிலுக்கு போனால் தான் கொல்லி வைக்க போகிறேன், பட்டை விலைக்கு போகிறேன். நீ யாரும் புல்லு கொத்து 2 நாளைக்கு கூப்பிட்டா போகிறேன். அப்படி தான் நம்ம இது வேறாங்க. கொஞ்சம் நடந்து காட்டுக்கும் அப்போ நீங்கள். எனக்கு இந்த காய் தான் கொஞ்சம் குந்து எழுமுங்க குந்தையிலாத குந்தி ஒழுங்குனா மொழி பிடிக்குது. அப்போ பாஸ்போர்ட் ஆஃபீஸில் எல்லாம் இப்போ மெடிக்கல் செக் பண்ணும்போது அண்ணனும் இல்லை, இது வெளியேந்து வந்து கொஞ்சம் ஆகி போகிறோம். இது போல நான் நடந்து இப்போ ஒரு 6 வயசுமா அப்படியே கிடந்து தான் விட்டுக்கணும். அப்போ வெளிநாட்டுக்கு இது எஞ்சாது எவ்வளோ நாள் அதுக்கான நாளாகும். இப்போ பாஸ்போர்ட் இதுவும் முடிஞ்சிருக்கும் போல், அப்போ ரிமூவ் பண்ணணும் போல இருக்குல்லாம். இதை அகற்றிட்டு அப்போ என்னோட புதுசாக எடுக்கணும். அப்போ கனடா அனுப்புறாலும் இப்போ இப்படி இந்த காலோட எப்படி அனுப்பிடுறது? 10 போட்டு 5 பேர் 10 போட்டு செஞ்சாலும் மெடிக்கலில் காட்டுமேயா. அடுத்தது வேலைஞ்சு போகலாம். இந்த பெருத்த வேலை செஞ்சால் தான் மூட தூக்கி வேலை செஞ்சால் தான் கிடக்குறது. சின்னத்தம்பி ஞானசுந்தர ராஜாவா? ஞானசுந்தர ராஜாவா? ஞான சவுந்தர ராஜா. ரைட். சொந்த ஊர் வந்து மண்டூர் தான் 2 பேருக்கும். மண்டூர் பாலமுனை. 2022 நாலாம் மாதம் 19ஆம் தேதி வந்துட்டு முடிஞ்சுதே இது. அப்போ எடுக்கணுமே. 2012 எடுத்துருக்கீங்களேண்ணே. இந்த மூத்தவள் விளையாள் சொல்ல போனால் ஒரு கணக்கு விளக்கியாரு. இப்போ அந்த மணிக்கூட்டு டைமை நான் பார்க்க மாட்டேன். அந்த இதெல்லாம் இல்லை. உங்கள்கிட்ட உண்மையை தானே சொல்லி கிடைக்கணும். எந்த பஸ் இதாண்டி எல்லி எவ்வளோத்துக்கு போகிறாண்டி எல்லி தெரியாது. ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாத வேறு. அப்போ எப்படி வெளிநாடு போய் வந்து வெளிநாட்டுக்கு ஒரு பொடியம் கொண்டு வரது, ஒரே கம்பெனி ஒரே இது. என்ன வேலை இந்த ஒரு மேசன் ஹெல்ப்பராங்க. அப்போ அந்த சம்பளம் எல்லாம் வேண்டி சம்பளம் எல்லாம் யாழ்ப்பாணத்து பொடியினில் இருந்து அவங்க தான் வாங்கிட்டு சம்பளம் எல்லாம் வாங்கி கடன் எல்லாம் கட்டுனேன். அது அதே மாதிரி சவுரிக்கும் போகல எங்களோட அண்டிட்ட ஓடியந்தான் கையோட கொண்டு ஒரே கம்பெனி அதில் தான் வேலைஞ்சி வந்தேன். உங்கள்கிட்ட பேர் எழுதுவீங்களா நீங்கள்? பேரெல்லாம் பேரெல்லாம் எழுதுவீங்க. அப்போ இப்போ கனடா போகிறோன்னு சொன்னால் இங்கிலீஷே தெரியணும் வீடாப்பா. படிப்பு இந்த தமிழால் ஓடுறது இந்த இந்த வெளியில் ஓனது போடுவாங்க. கொஞ்சம் இந்த கூட்டெழுத்தால் சைமிக்கிற அளவுக்கு இந்த தமிழால் கொஞ்சம் விளங்குல வெளியே ஓனது போடுவோம். அப்போ அரபி தான் கதைப்பீங்களா போல இருக்கு? அப்படியே தமிழ் விளங்காதா? என்னண்டு விளங்கல? இந்த தமிழ் கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் மழை பிள்ளைகிட்ட வந்து இந்த கேட்டு பழையத்தை கொஞ்சம் தமிழ் பழையிட்டீங்க. அந்த எழுத்து கொஞ்சம் தட்டுப்படுத்து. எனக்கு அந்த தமிழ் பேர் எழுதுறது தட்டுப்படுத்து. அங்கே வந்து இந்த சைன் வைக்கணும், கூட்டெழுத்துல வைக்கணும். அதை வந்து சைனை சொல்கிறாங்க, சிக்னேச்சர் நம்ம வைக்கிற இந்த சைனை வந்து சொல்கிறீங்க. அது அங்கே வளர்னது. ஓகே. இப்போ புள்ள வந்து அந்த அந்த சின்ன பிள்ளை வர சொல்லுங்க. வாங்க. ஆமாம் வாங்க. இப்போ இந்த பிள்ளைக்கு வந்து படிப்புக்கு வந்து சொல்லி நீங்கள் என்ன ஹெல்ப்லாம் பண்ணி கொடுக்குறீங்க? நான் இப்படி தாங்க எடுக்கிற காசில் கொப்பி பென் சூவல் இதை வாங்கி கொடுக்குறேன். இனி அதில் இந்த சாப்பாட்டு காசி அரிசி கொச்சிக்காய் வெங்காயம். அப்போ உண்மையை படிப்புக்கெல்லாம் பண்ணி தர வர உண்மையாவா? அப்போ ஏன் அழுது நீங்கள்? அப்போ ஏன் அழுது? என்ன கேட்டு அப்பா வந்து உங்களுக்கு படிப்புக்கு செய்யலை? சைக்கிள் எப்போ கேட்ட நீங்கள்? சைக்கிள் ஓட தெரியுமா? ஓடுவீங்களா? யார் சைக்கிள் ஓடி பார்த்துருக்கீங்க? புள்ளைகளோட போக்குல ஏற்றிட்டு போகிறேன். ரைட். ஓகே. அப்படியே வளவை வந்து காண்பிக்கிறதுக்கு இது அவங்கள்ட்ட சொந்த வளவு கிடையாது. அண்ட் வந்து இந்த வீடு ஏற்கனவே அவங்க கட்டி வச்சிருந்தா இல்லை நீங்கள் வந்து இருக்க போறீங்க? என்ன கட்டி வச்சிருந்தா அவைய வந்து ஒரு கக்கூசும் ஒரு தண்ணி லைன் அடிச்சு வந்துட்டாங்க. ரைட். ஓகே. அப்போ சரி, எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து கொஞ்சம் இருந்து பேசுவோம். நீங்கள் கொழும்புக்கு போனேன். கொழும்பு போய் நான் கரும்பு தோட்டத்துக்கு போனேன். கொழும்புல கரும்பு தோட்டமா? இந்த பொத்திவில் அம்பரை ஜாயத்துக்கு போனேன். அப்போ கொழும்புன்னு சொல்லிட்டீங்க.
கொழும்புக்கும் பேரே போய் இப்போ ஐடென்டிட்டியை பனிசி கம்பெனி அது கேக்கு வெட்டுற பனிசி கம்பெனி அதில் போய் அதில் கொஞ்சம் ஒரு 20 நான் நின்றேன். இங்கே சம்பளம் தாரான் இல்லை. அதுலேயும் சம்பளம் அப்படியே ஒரு 20 நாள் சம்பளம் ஒரு 3000 ரூபா காசும் தான். அதுதான் பசி சீரவை கொண்டு வந்தேன். ஆனால் இந்த வீட்டில் 2 காய் கொடுக்கல. ஐடென்டிட்டியும் இல்லை. இப்போ ஐடென்டி விட்டுட்டு வந்த அங்கே விட்டுட்டு வந்து ஐடென்டி இல்லை. இப்போ எப்போ நடந்தது? இப்போ நடந்த ஒரு மாதத்துக்கு உள்ளே இருக்கும். ஒரு மாதத்துக்குள்ளே இருக்குமா ஐடென்டிட்டியை? அது எப்படி அப்போ உங்கள்கிட்ட கையிலேக்கு ஐடென்டிட்டியை எப்படி விட்டுட்டு வந்தீங்க? இப்போ நீங்கள் ஒரு இது கம்பெனி ஆனதுக்கு நீங்கள் இன்ஜினியருக்கு நீங்கள் இப்போ ஐடென்டி ஒன்றை வாங்குறீங்க. நான் உங்கள்கிட்ட வேண்டிட்டு வாங்கி நீங்கள் உங்கள் ஐடென்டி நீங்கள் எங்கள் ஐடென்டி வச்சுக்கோங்க. நீங்கள் வரைக்கிட்டு ஐடென்டி எழுதுவீங்க. தருவேன். ஆனால் தரல. அவர் தரல. நீங்கள் கேட்கல. கேட்டால் எங்களை விட மாட்டாங்க. அந்த சம்பளம் தராமல் தான் நாங்கள் வந்தேன். ஐடென்டி கேட்டால் தர மாட்டாங்க, போய் விட மாட்டாங்க. அதெல்லாம் சொல்லாமல் இல்லாமல் பேசாமல் ஓடி வந்துட்டீங்க. என்னடா இப்போ போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண அவருக்கு எல்லாம் போலீஸ் தெரிஞ்சால் அந்த அதால் அவர் எங்களுக்கு சொல்லிதாரு காசு மாட்டேன் 2 தான் நாங்கள் காசு ரெடி ஐடென்டி காட்ட வேண்டி வந்துருக்கு. ஐடென்டி இல்லைன்றாரு. நாங்கள் போலீஸுக்கு நாங்கள் கொடுத்தாங்க. கேட்கம்பட்டியா? கொழும்புல எந்த ஏரியா? கொழும்புல இந்த என்ன இடம் அது தட்டுப்பாடு எனக்கு இடம். எந்த இடம் மட்டும் தெரியாது. இப்படித்தான் நிறைய பேர் வந்து ஏமாற்றி. ஆனால் கணக்கு காசு ஆட்டே மட்டும் தான் எங்கள் காசு நாங்கள் 8 பேர் ஆக்கள் 8 பேர் காசையும் தரல. ஒருத்தருக்கும் தெரியலையா? ஒரு 3000 4000 காசில் எனக்கு கொடுத்துருந்தான் அந்த பசி செலவுக்கு. அப்படி போனவன் ஒரு 5-6 நாளைக்கு போகிறான். அந்த காசு போன நிப்பாடுறேன், காசு கேட்டால் போன நிப்பாடுறேன். அப்படி நிலைமையில் ஐடென்டி தேவையில்லை. நம்ம போவோம், நம்ம ஐடென்டி மேலே திருப்பி ஐடென்டி ஓட்டிங்க. இப்போ ஒரு கிழமைக்கு ஐடென்டி ஓட்டு. அப்புறம் இப்போ பொத்தியலுக்கு வேலைக்கு போனேன். பொத்தியலுக்கு கரும்பு வேலைக்கு போனேன். கரும்பு வேலைக்கு போக அங்கே பாம்புகளை பாம்பு அதுலேருந்து ஒரு 15 நின்று நான் அதில் சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து 1000 to 1500 முடியும் ஆக்கி நம்ம சமைச்சு சாப்பிட்றோம்டா. அதால் அதுலேயும் ஒரு 5000-6000 காசு வந்து மிச்ச காசு எல்லாம் கழிச்சு பசிக்கு கொழும்பு இருந்து பசிக்கு வேற அங்கே ஒரு 2000 ரூபா காசு வைத்து மிச்சம் 3000-4000 ரூபா காசுன்ற வீட்டில். இல்லை உங்களை இப்படி இல்லை, இப்படி கொஞ்சம் நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம எதுவும் தெரியாத மாதிரி கொஞ்சம் இருந்தோன்னு சொன்னால் நம்மளை எல்லாரும் ஏமாற்ற வழி கொடுத்துருவாங்க, ஏமாற்றிட்டுருவாங்க. அதான் உங்களுக்கு நடந்திருக்கு. மேசன் வேலையாக இருந்தாலும் இதாக இருந்தாலும் கூட போய் நல்ல மாடு மாதிரி வேலை வாங்கிட்டுது 2000 சம்பளம் கொடுக்குறது 1000 சம்பளம் கொடுப்பாங்க. நீங்கள் கூப்பிட்ட ஒரு வேலைக்கு அந்த வேலை இன்றைக்கு முடிக்கணும், நான் முடிச்சு போடாம வருவேன். அப்படி தான் நம்ம வேலை லேபர் வேலைக்கு யாரும் புல்லு கொத்தணும் இந்த துண்டை முடிக்கணும், நான் முடிச்சு போடாம போவேன். அவங்க 1000 சம்பளம் தான் நம்ம வாங்குறது காய்ச்சான். அதுலேருந்து நான் அதை பார்க்குறல வேலையில் பார்க்குறல. இப்போ நீங்கள் இப்போ என்னோட காய்ச்சல் இருக்கு நான் இப்போ இந்த பாத்திரி இந்த துண்டோட பாத்திரி கொத்தி போடுவோம். இப்போ இந்த காலில் என்ன நடந்தேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மரத்தால் விழுந்தேண்ணா. இப்போ ஒரு கல்யாணம் கட்டி ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு மரத்தில் ஏறி இப்படி தான் வந்து இப்போ நீங்கள் கூப்பிடுறீங்க இளநிக்குள் வெட்டி தான்டா நான் வெட்டி தந்தேன். ஒரு இளநிக்குள் இந்த கைட்டுக்கு கட்டுறதுக்கு ஒரு இளநிக்குள்ளையை வெட்டித்தேன். அடுத்த இளநிக்குள்ளைய அந்த தூக்கி பிடிச்சி கவுத்து எடுத்துவிட்டேன். அப்படியே குப்படியை கொண்டு விழுந்தான். இந்த கால் வந்து இங்கே ஏறுது, இந்த மொழி வந்து இங்கே ஏறுது. ஏறுனா அப்படின்னு செய்யல சக்கி மிதிக்க இந்த காலையில் தெரிஞ்சு வந்தான். இங்கே வந்து அம்மாக்கிட்ட என்ன நான் பந்தடிச்சு காலை உடைஞ்சிட்டேன். பந்தடிச்சு காலை உடைஞ்சிட்டேன்டா? சும்மா அடிச்சு போடுவாங்களே அம்மாக்கள். ஏன் அது வேலைக்கு போய் தானே ஏறின நீங்கள் இல்லையா? அம்மாவுக்கு அப்பா ஏசுறானே இவளுக்கு இவள் அங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து அவங்களோட மனுஷ வைஃப் நான் அங்கே அவ விட்டு போட்டு இங்கே வந்து அம்மாக்கிட்ட வரக்காங்க என்ன வேலையை கூப்பிட்டவி. அப்போ இளநிக்குள்ள பெட்டிதான் பரமேஸ்வரன் நான் 5 ரூபா காயாரம் ஏறினேன். அந்த காயை கொண்டு விட்டு நான் கொடுத்த மரா கொடுத்து மர திருப்பி அந்த இளநிக்கு இறக்க கொண்டு விழுந்தான். கிணறு இப்படி கொண்டு வந்து வளைச்சி பூ பார்த்து அதில் ஃபவுண்டேஷன் ஒன்று கிடந்த இந்த குதி வந்து இஞ்சி வருது. சரி. அப்போ அதுக்கு பிறகு இந்த லேபர் வேலைக்கு போகிறேன். லேபர் வேலைக்கு போனால் இப்படி கல்லை தூக்கி நான் இப்படி கல்லை எடுத்து போட்டு நிற்க மற்றவங்க கொண்டு இப்படி கத்தி பாரு கல்லை உண்டு நெல்லி கல்லை உண்டு அதை கொண்டு இப்படி போட்டுதான் நாய்க்கு மடு இதுலேருந்து இப்படியே கொஞ்சம் தூரம் வந்து இப்படியே வெட்டி அங்கே ஆஸ்பத்திரி கொண்டு வரணும் பிரிச்சு பார்க்கணும். இப்படி இங்கே வந்து இப்படி வளர்த்து பீசி உண்டு இருந்து உள்ளுக்குள்ள இப்படி சவுண்டு கருங்கல்ல சக்கை
அதில் ஒரு 5-6 வருஷம் கழிஞ்சுக்கேன், ஒரு 2-3 வருஷத்துக்கு அதில் அனுபவப்பட்டேன். பட்டது பிள்ளைகள் பக்கத்தில் இப்போ 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளும் பெண் பிள்ளைகள், சொந்தமாக இருக்கிறதுக்கு வீடு வளவு எதுவுமே இல்லை. இல்லை. அப்போ என்ன பிளான் வாழ்க்கையில்? வாழ்க்கை இந்த இந்த உழைப்பு 2000, 1000, 1500 ரூபா தருவாங்க. சரி, அதை இடத்துல அண்டைக்கு சாப்பாடு போதும். இனி இதில் இன்னும் பள்ளிக்கு போகண்டா 50 ரூபா 100 ரூபா கொடுக்கணும், இந்த பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், வேலை வேணும். அதில் எடுத்து மேலே அரிசி கொச்சிக்காய் வெங்காயம் அந்த காயில் எடுத்து இனி பெண் கட்ட பெண் வாங்கி கொடுக்கணும். இல்லை இப்போ இந்த தோட்டத்தை பார்த்துக்கொள்றது இல்லை, இங்கே சின்ன சின்ன வேலைகள் செய்கிறதா இருந்தாலும் வந்துட்டு வைஃப் வந்து பார்த்துக்கலாம் தானே, தண்ணி அடிச்சுட்டு அதை பார்க்கலாம். நீங்கள் வழியில் வேலைக்கு போய் வந்தீங்கன்னு சொன்னால் சமாளித்து கொள்ளலாம். ஆனால் இப்போ வளவெல்லாம் வந்துட்டு லட்சக்கணக்கில் போகுது. அந்த ஒரு வளவு வேண்டி நீ 2 பெண் பிள்ளைகளை வச்சுருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு வீடு கட்டணும் முடிச்சோன்னா என்ன இது? என்ன ஒன்றும் இல்லை, எப்படி தானே செய்யணும். இல்லாடி நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு அப்படி தானே இந்த இப்போ நீங்கள் வரும்போது கொல்லி வந்து வந்து இந்த பிள்ளை எங்கே ஓத்த போனது கொல்லி? இந்த பாலமணிக்குள்ள. அதுக்கு எப்படி சம்பளம் தருவாங்க? ஒரு இப்போ ஒரு கட்டை இந்த இவ்வளோ இதை கொத்துன வேண்டாம், ஒரு 1500 ரூபா 1500 ரூபா 1000 ரூபாங்க தருவாங்க. அதை எடுத்து கொண்டு கொடுத்தா அதை வாங்கி அரிசி ஆமாம் வெள்ளாமட்டு ஒருத்தரும் கூப்பிடல, ஒன்றும் செய்யறல, வயலு கூப்பிடல. இப்போ நம்ம போகணும், நம்ம கூப்பிட்டா தான் போகலாம். நீங்கள் கேட்குறீங்களே? நான் கேட்குறேன், எல்லாரும் மிஷின் தான். இப்போ நீங்கள் இப்போ ஒரு மிஷின் வச்சுருந்து நீங்கள் ஒரு 3 ஆம்பளை இருந்தா அந்த 3 ஆம்பளை உங்களுக்கு காணும் தானே, ஆக்கள் எடுக்க மாட்டேங்க. நீங்கள் எந்த வேலையை செஞ்சு கொள்ளுவீங்க, அதில் இந்த ஒருத்தரும் கூப்பிடல, ஆக்களை செய்கிறாங்க. ரைட், ஓகே. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்ன்ற உங்களுக்கு தெரியுமா? எல்லாத்தையும் மிஷின் வந்துட்டு கூலி தொழில் செய்தவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இப்போ வேலை இல்லை. ஆனால் படித்தவங்களுக்கான வேலைகள் வந்து மட்டும் இப்போ இருக்குது. அப்போ நம்ம விட்ட பிள்ளை என்ன? படிப்பு. சின்ன வயசுல நம்ம படிக்காம விட்டது. அன்னைக்கு நமக்கு அந்த மூளை வேலைஞ்சிக்க நம்ம எல்லாம் நிர்வகிக்க. உங்களோட அம்மாக்களோ ஒன்றும் சொல்லலையே அவங்கள படிப்பு? அம்மாக்கள் 25 ரூபா இல்லை. இப்படி தான் இந்த வெட்டுற பூக்கள் குந்தி அவளத்த பூக்கள் வெட்டுற அதை கொடுக்குற. பூக்கள்ல பூக்கள் வீட்டுக்கு வைக்கிற அந்த கல் வெட்டுற. எத்தனை வயசுல? ஒரு 20. 20 வயசுல அப்படி வெட்டி அப்படியே வளர்த்துட்டாங்க. இனி சின்ன சின்ன குடையில் கட்டுற, பேப்பர் ஓட்டுற, பேக்கு. அப்போ உங்களோட எந்த ஒரு நிலைமை நாளைக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு வரணுமா? வரப்படாது. அப்போ என்ன செய்யணும்? நம்ம உழைக்கணும், பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கணும். படித்தா தான் இனி ஃபியூச்சர் எல்லாருக்கும் வேலை இல்லை. அப்படி படிப்பிச்சா என்ற பிள்ளைகளை என்ன விட மாட்டான். ஓகே, அப்போ 2 தரம் தான் போயிருக்கீங்க நீங்கள். 2013, 2015 வெளிநாடு போயிருக்கீங்க போல. எல்லாம் ஒரு 700 ரூபா 800 ரூபா தான் சம்பளம் அந்நிலம். அந்த சம்பளத்தை தஞ்ச ஒரு 20-30 வரும். அப்போ இப்போ நாங்கள் என்ன செய்தோன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? புள்ளியோட படிப்பையும் இன்னும் ஒரு மேய்க்கிற அளவு இன்னும் ஒரு 2 ஆடுகள் இல்லாடி மாடு உண்டு. என்ன வீடு இருந்தானே, சின்ன குடியிருந்து இருந்தானே, ஒரு சின்ன வளர்த்துண்டு இருந்தாங்க. இந்த பயிர் நாட்டிக்கன் இந்த குழம்பு நான் ஒளிம்பிடுவேன். இந்த பயிர் வந்து அழி அப்படிதான். இந்த 3 வருஷம் 4 வருஷம் குஞ்சு ஒளிம்பி அந்த பயிரை நாட்டி இல்லைன்னா இல்லை எனக்கு பிள்ளைகளும் படிக்க வச்சு இல்லை பார்த்தேன்டாங்க. உங்கள்கிட்ட அம்மா அப்பாக்களை யாரும் உங்களுக்கு? அம்மா அப்பா இது தாய், அம்மா ஐயா தங்கச்சாக்கள் இருக்காங்களா? பாரில் என்னோட பேச்சு கதை இல்லை. அவியலும் பேச்சு கதை, அவியலும் அங்கே போடல. அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட ஒரு. ஓகே, இப்போ என்ன செய்கிறேன்? இங்கே வந்து ஒரு நாள் இப்படி தான் எனக்கு வேலுக்கட்டையில் உடைச்சி வந்து யானைன்றது படுத்து எல்லாரும் நாங்கள் ஒலிம்பித்து வட்டைக்கு வர பக்கன்னு அடிச்சிருக்கோம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் முந்திரி. உங்களை வெளிநாடுகள் அனுப்பி அங்கே வேலைகள் செய்து நீங்கள் எதிரென்று சொன்னாலும் இப்போ உங்களுக்கு அந்த கணக்கு வழக்குகள் பார்க்க தெரியாது, நீங்கள் போகிற வர இடங்கள் வந்துட்டு சரியாக தெரியாதுன்னு சொல்லி வைஃப் சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறது? கொஞ்சம் கொஞ்சம் இந்த இப்போ இன்றைக்கு நீங்கள் 2000 ரூபா 1500 ரூபா காசு இருந்தா அது இன்றைக்கு நம்ம இந்த சம்பளம் நம்ம நினைச்சு கொள்ளலாம். அதை எடுத்துதுன்னா கொண்டு இந்த சம்பளம் கொண்டு கேட்குற வீட்டுக்கிட்ட நான் இப்படி உங்களுக்கு பேசி வாரம் புல்லு கொத்த வேலையை இன்றைக்கு 2500 ரூபா ஆயிரமா இல்லை 1500 ரூபா ஆயிரம்டா அதை கேட்குறேன். இல்லை தெரிஞ்சாகண்டா அப்படியே கொஞ்சம் குறைச்சி வேலையிறேன். சரி,
ரைட் ஓகே. இப்போ நான் இது சம்மந்தமாக தான் உங்கள்ட்ட வைஃப்கிட்ட கொஞ்சம் பேசுகிறேன் சரிங்களா? ஓகே. உங்கள்ட்ட பேர் என்னக்கா? சிவகுமாரி. சிவகுமாரி. எத்தனை வயசு சொன்னீங்க? 42. 42 வயசு சொன்னீங்க. இப்போ திருமணமாகி எவ்வளோ காலம்னு சொல்லி சொன்னீங்க? திருமணமாகி 15 வருஷம். 15 வருஷம். இப்போ இவரை வந்து உங்களோட வீட்டால் பார்த்து திருமணம் பண்ணீங்களா இல்லைன்னு சொன்னால் நீங்களே பார்த்து திருமணம் பண்ணலாம்? நானே அதான். நீங்கள் பார்த்து தான் செய்யுது. அப்போ அவரை பார்க்கும்போதே தெரியுமா அவருக்கு வந்து எப்படி சொல்கிற கொஞ்சம் சில புத்திமதிகள் கொஞ்சம் இல்லாதவர்னு சொல்லி தெரியுமா? தெரிஞ்சுமா எப்படி திருமணம் பண்ணீங்க? தெரியும். நாங்கள் விசாரிக்கிறவளை வேறு நல்லா ஓடி உழைக்கக்கூடிய ஆள். இது வந்து என்ன அந்த வேலையில் நம்ம துட்டு கொடுக்க மாட்டார். அந்த வேலையில் அந்த கணக்கு உழைக்கிறது தான் தெரியாதுன்னு போகிறேன். அப்போ அவர் எவ்வளோ உழைச்சிட்டு வராரு, என்ன செய்கிறார், எது செய்கிறான்றலாம் பார்க்குறது அது தெரியும். அவ்வளோ காசு ஒன்றும் தரண்டா என்கிட்ட தருவார். ஓ மடுக்கிறது. இப்போ இங்கே வேலை கூட்டிகிட்டு போகிறாக்கெல்லாம் வந்து ஏமாத்துறது இல்லையா? இல்லை இல்லை. இப்போ எங்கடக்கு விளைஞ்ச காசு சீமந்து விளைஞ்ச காசு இப்போ எனக்கு 4000-5000 காசு கிடக்கு. இப்போ ஒரு கிழமைக்கு துப்புரா போட்டுட்ட காசு இல்லை. அதை போக்காடுனா அது 500 காசு நான் கேட்டு பாருங்கன்ட்டு இல்லைண்டு தாங்க இல்லைண்டு சொல்லித்தானே திரும்ப 14 கூட போயிட்டான். அரிசி சாமான் இல்லாமல் வாங்கி நாங்கள் சமைச்சு. அப்போ இப்போ ஏமாத்தலன்னு சொன்னீங்க. இப்போ மேசம் வேலை செய்தவங்க வந்துட்டு சம்பளம் கொடுக்காம இருந்தால் ஏமாத்துறாங்க. 4000 ரூபா காசு தரணும் என்று சொல்லி தாராணிமிட்டு அந்த காசு கேட்க என்ன சொல்கிறாரு இப்போ அவர்? வீட்டுக்கார வேலைஞ்ச வீட்டுக்காரா காசு இருந்தா நான் தாரேன் என்னட்ட இல்லை. அதான் இப்படியான நான் சில இடங்களை நோட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் இப்படி அந்த கணக்கு வழக்கில் இதெல்லாம் தியாக்களை வந்துட்டு மேசன் வேலை கண்டு கூட்டிகிட்டு போய் இப்போ 2000 சம்பளம் 2500 சம்பளம்னு சொன்னால் 1000 கொடுக்குறது, 1500 கொடுக்குறது, 500 கொடுக்குறது அப்படி சொல்லித்தான் இப்போ விளையாடி கொண்டு இருக்கிறாங்க நிறைய போஸ்மார். நானே பார்த்துருக்கேன். அப்படி நிறைய பேருக்கு நடந்திருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் வேண்டி இருக்க. இவர் திருமணம் பண்ணி எவ்வளோ காலம் வந்துட்டு எந்தெந்த நாட்டுக்கு வெளிநாடு போய் வந்தார்? கட்டாரை போயிருக்காரு. எத்தனை வருஷம் வந்தவர்? கட்டாருக்கு 10 வருஷமா 1.5 வருஷம். 1.5 வருஷம். சவுதியில்? சவுதி அதே மாதிரி தான். அதே மாதிரி தான். கூட இருந்த பொடியினர் எல்லாம் வேறு பாலைவனத்துக்கு இதைக்கு போடண்டி சொல்ல இங்கே நாட்டுக்கெடுங்க அவருக்கு ஒன்றும் தெரியாதவர் இருந்த பொடியினர் தான் ஹெல்ப் பண்ணி வந்தேன். புலனர்வ பொடியன், சந்திவாளி பொடியன் எடுத்தேன், அக்கரைப்பத்து பொடியன் எடுத்தேன். அவனிடாது இருந்தால் வேறு நாட்டுக்கு அனுப்பினேன். நீங்கள் நாட்டுக்கு எடுங்க வேறு ஒன்றும் தெரியாது கொண்டு போட்டானே எங்களை போல பார்க்க மாட்டாங்க. நீங்கள் நாட்டுக்கு எடுங்க உங்களுக்கு செலவுகளுக்கு போட மாட்டேன் நாங்கள் போட்டு விட்றோம் சொல்லி அனுப்பிவிட்ட. வேறு அனுப்பிவிட்ட அண்ணன் சண்டி என்ன சாமானெல்லாம் நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. இவருக்கு ஒன்றும் தெரியாது. பெட்டிட்ட சாமான் கொண்டு வரணும் வேலை வேணும்ன்றதுகள் ஒன்றும் தெரியாது. சாமானையும் விட்டு போட்டு வந்தவர் தான் வேறு. ஓ சாமானெல்லாம் விட்டு போட்டு வந்த வேறு தெரியாம. அம்பார் அப்படி இப்படிலாம் வேலைக்கு போனால் தனியெல்லாம் போய் வர மாட்டார். தனி போக மாட்டார். அம்பாரை பாசிக்கோ தனியாக துப்புரா போக மாட்டார். மட்டக்கில் போகிற அளவில் போவார். மற்றது வந்து கொழும்புக்கு சைட்டுக்கெல்லாம் துப்புரா போக மாட்டார். ஆள் ஒன்று நிற்கும். ஆள் இந்த தாங்க இந்த ஆள் வந்து 5 ஆள் போனால் மாறி எடுக்கலாம். அப்போ இப்போ பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்குள்ள மீட்டிங் எதுன்னு சொன்னால் யார் போகிறது? நான் தான் போகிறேன். யார் போகிறது? இந்த நேற்று மீட்டிங் எழுது நான் தான் போகிறேன். இப்போ உங்களோட பிள்ளைகளை மூத்த மகள் நல்லா படிக்குமா இளைய மகள் நல்லா படிக்குமா? அவ்வளோ கொஞ்சம் குறைவு நல்லா இது ஊக்கமிக்கு போவார். வேறு இல்லையா? ஓ டே நல்லா போவார். இல்லையா படிப்பு பற்றி என்ன சொல்லுவா உங்கள்கிட்ட? என்ன அப்படியே சைக்கிள் இல்லைம்மா மற்ற பிள்ளைகளை தூக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறல்ல இடையில கொண்டு ஏற்றி போட்டு போங்க ஏனும் கூட அப்பாட்ட வாங்கி தர சொல்லுவேன்ட்டு சொல்கிறேன். அப்படிதான் இல்லை மூக்கால கூட வீட்டில் நிற்கிறேன். மற்ற கூட்டிகிட்டு நான் போனேன்டா இங்கே பல்கிட்டேன் ஒரு தரும் இல்லை. இப்போ தனி வீடு வடவு தானே அது ஒரு கஷ்டம் வந்துருக்கு எனக்கு. பக்கத்தில் ஆக்கள் நீங்களே பாருங்க. பக்கத்துல ஆகல உப்பு தட்டுப்பட்டாலும் மாங்கடம் இல்லை, நெருப்படி தட்டுப்பட்டாலும் மாங்கடம் இல்லை, ஒன்றுக்கு மட்டும் இல்லை. இதுகளை கூட்டிட்டு நான் போராட்டத்தையும் போனேன் தான் நீங்கள் விட்டுப்பட்டு போயிடலாம் குடியார மாதிரியா. ஓ அப்போ உங்கள்ட்ட பளவு பறி போகிறதுக்கான காரணம் என்ன? காரணம் வெளிநாடு போகிறது தான். பட்டியோட எவ்வளோக்கு வச்சிங்க? வச்சது 2 லட்சம் ரூபாய் வச்சது. மரம் திரும்ப இன்டர்நெட் வச்சு வாங்கினேன். மரம் திரும்ப எங்கே நமக்கு ஆதாரம் இல்லாமல் தரமாட்டாங்களே 2 ஓட்டு வாங்கினது அது மட்டுக்கலாம். அப்போ இது அதால் இன்றைக்கும் அந்த பளவு போனதால் நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம். இன்றைக்கும் வீட்டில் சண்டை தான். இன்றைக்கு நிலந்தர வாழ்க்கை இல்லை. இந்த புள்ள 2ஐயும் வச்சுட்டு பொம்பளை பிள்ளை நம்மளோட வாழ்க்கை வைத்து பிள்ளைகள வாழ்க்கை என்ன வழி செய்கிற பிள்ளைகள் நேரம் படிச்சு கிடிச்சு அதுகள முற்காலத்தில் என்ன செய்கிறதுகளோ விட்டது வந்து வாழ்வார உதவியாண்டானே அதை நாங்கள் எதிர்பார்த்தேன். அப்படி என்றாலும் பளவுக்குள்ளேயே பெரிய பளவு வருதுகள் தானே கட்டியாக ஜங்கஞ்ச போக தேவையில்லை. பளவுக்குள்ளேயே கொண்டாண்டு பார்த்தா அது 1 லட்சம் 2 லட்சம் ரூபா காசு அப்படி இருக்க மாட்டாங்க. நம்மளாண்டானே வாங்கி விற்கண்டானே அது வருஷத்துக்கு 2 வேலை 5 வேலை அது பெருகுந்தானே பிள்ளைகள பிற்காலத்துலேண்டானே உதவமென்று பார்த்தா அதுக்குரிய இதுவும் இல்லை. அப்போ உங்களுக்கு இப்போ இந்த அரசாங்கத்தால் காணிகள் வீடு உதவிகள் எதுவும் தரலையா? அது ஒன்றும் தரல.
மற்றது அப்போ வந்து இங்கே நார்மலாக வந்துட்டு ஒரு வளவு காணி இல்லாமன்ற சொன்னால் எவ்வளோ போகும்? இங்கே வாங்க கூட போகும், ஆ கூட போகும். கூட சாதாரணமான இந்த 15 லட்சம் தானே போகும். வளவு சும்மா சின்ன துண்டு வளவு வாங்குறேன். 15 ஓ லட்சம் 15 லட்சம் 10 லட்சம் தானே போகும். இப்போ தூரத்து இல்லையண்டா 5 லட்சம் 6 லட்சம் அப்படி தூரத்துலன்னு சொன்னாங்க தூரத்தில் 40 மங்கண்ணி அங்கால அங்காலே திக்கோடைய அங்கால ரேட்டு வாங்கினா கொஞ்சம் குறைய வாங்கலாம். ஒரு 10 லட்சம் ரூபா அப்படி வாங்கலாம். ஈஞ்சார் வாங்குறேன்னா கொஞ்சம் கூட போகும். மற்றது எங்களை கீவாரில் ஒன்றும் இல்லை, சமுத்தி இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாரும் அது இல்லைண்டான எடுத்தா பிள்ளைகளுக்கு படிப்பிச்சல வேண்டானே. இவர் அம்பிச்சு எடுத்து வாரத்தை சமைச்சு சாப்பிட்டாலும் அதுலேயே தானே தோல் பண்ணி இதுகளை இது அதுவும் இல்லை. பெரிய வந்து படிப்பு பற்றி என்ன சொல்லியிருக்கோ? பெரியவ அவக்கு சைக்கிள் வேணும், மற்றது வந்து ஏழு படிக்கிறேன்னா அதுக்குரிய இதுகள் வேணும். நான் மற்ற பிள்ளைகள் போகிறேன்னாக்கி நான் போவாத, நான் கழிவாக போகிறதா அவைய விட்டாலும் பின்னால் அவக்கு படிப்பதான் பிற்காலத்தில் அவக்கு ஒரு உதவி ஏதாவது ஒன்று செய்யலாம். ரைட், ஓகே. அப்போ எங்களை வந்து எப்படி தெரியும் உங்களுக்கு? நாங்கள் இப்படி தான் இவர்கிட்ட சொன்னேன். நான் இப்படி அன்னமலையில் ஒரு கடன் இருக்கான், மில்கடை. அதில் போய் கேளுங்க இன்னொரு ஆள் சொன்னேன். இன்னொரு ஆள் சொன்னது வேறு போறியார் கேட்குறது வேலையை சேர்த்தது போனேன். அவன் சொன்ன ஆள் எடுத்து தம்மண்டு திரும்ப அதே நேரத்தில் ஒரு பொடியன் வந்துருக்கான். வந்து பாலமன பொடியன் வந்த விடத்து உங்களோட நம்பர் நாங்கள் இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு இப்படி தெரியும் நாண்டியில் அந்த பொடியன் தான் நம்பர் தந்து. ஓ அது இருந்தால் நாங்கள் தொடர்பு கொண்டு. ஓகே, இப்போ எங்களால் முடிஞ்சது என்னவா தான் நாங்கள் வந்து பண்ணி தரோம், சரிங்களா? ஆனால் அதுக்கு முன்னால் வந்து இப்போ நாங்கள் உங்களுக்கு செய்கிற உதவி வந்து வீண் போகக்கூடாது. அது வாழ்வாரமாக இருக்கட்டும், பிள்ளைங்கள்ட்ட படிப்புக்காக கூட இருக்கட்டும். பிள்ளைங்கள்ட்ட படிப்புகள் என்று சொல்லி நாங்கள் ஒரு உதவி செய்தோம்னு சொன்னால் அந்த பிள்ளை வந்துட்டு கொஞ்சம் கட்டித்தனமான பிள்ளையாக இருக்கணும். நார்மலாக படிக்க விருப்பம் இல்லாத அப்படியான ஒரு பிள்ளையை வந்துட்டு படின்னு சொன்னாலும் அது படிக்க போகிறது இல்லை. ஆனால் படிக்கணும்னு சொல்லி ஆர்வம் இருக்கிற பிள்ளைக்கான உதவிகளை பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பிள்ளை வந்து மேல்நிலைக்கு வரும். பரவாயில்ல, மூத்தால நான் சொல்ல மாட்டேன், இளையால் கொஞ்சம் பரவாயில்ல, இளையால் படிப்பாங்க. நாங்கள் அவங்களோட கொஞ்சம் பேசுகிறோம், சரிங்களா? சரி, இப்போ தங்கச்சியோட பேர் என்ன? கீர்த்திகா. இப்போ 7ஆம் ஆண்டு படிக்கிறதா சொன்னீங்கன்னா 1ஆம் ஆண்டுலேருந்து ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறீங்களா? இல்லை, 13ல் 2ஆம் ஆண்டு மட்டும் படித்தேன். அதுக்கு பிறகு பாலமுனையில் படிக்க போனது. இப்போ உங்கள் கிளாஸ்மேட்ஸில் வந்து உங்களோட ஸ்கூல் ரூமில் வந்துட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க மொத்தமாக? 25 பிள்ளைகள். அதில் 7ஆம் ஆளாக வருது. தொடர்ந்து 7ஆம் ஆள் தான் வருவீங்களா? இல்லை, முதல் 8ஆம் ஆள் இருந்த 7 வந்து அடுத்து எத்தனை ஆள் வரணும்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? 5. 1ஆம் ஆள் 2ஆம் ஆளுக்கு ட்ரை பண்ணலையா? மார்க் என்ன மாதிரி எடுப்பீங்க? சமயத்தில் என்ன மாதிரி எடுப்பீங்க? 94. உங்களோட ரிப்போர்ட் இருக்குதா? டீச்சர்கிட்ட மால்பதியம் கொடுத்தாச்சா? சமயத்தில் 94 எடுப்பீங்க. தமிழில் 82. கணிதம் எப்படி செய்வீங்க? கணிதம் 73. இங்கிலீஷ் 54. இங்கிலீஷெல்லாம் குறையத்தான் ஓடும். அப்போ இப்போ நாங்கள் உங்கள்ட்ட படிப்புக்கான ஹெல்ப் பண்ணால் நீங்கள் கிளாஸுக்கெல்லாம் போவீங்களா? படித்து என்ன வர ஐடியா இருக்குது? ஏழைகளுக்கு உதவணும். ஏழைகளுக்கு உதவணும். என்ன ஜாப் எடுக்கணும்ன்ற ஐடியா? போலீஸா? ஏன் போலீஸ் வேலை எடுக்கணும்னு? போலீஸில் என்ன அவ்வளோ ஆசை? சொல்லுங்கள், ஏதாச்சும் காரணம் இருக்குங்க. ஏன் போலீஸில் வேறு வேலைகள் தேர்ந்தெடுக்கலையா? போலீஸ் வேலை தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் ஏன் கணக்கில்லைங்க? கணத்துறேன். சரியா, ஓகே. இப்போ அண்ணாக்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட படிப்புக்கான ஒரு ஹெல்ப் வந்து நாங்கள் பண்ணி தரோம். ஆனால் நல்லபடியாக வந்து படிக்கணும், சரிங்களா? நல்லபடியாக படிச்சிங்கன்னு சொன்னால் உங்கள்கிட்ட படிப்பை வச்சுக்கொண்டு நாங்கள் மேலதிகமான ஹெல்ப் வந்து சம்டைம் வந்து பண்ணலாம், சரிங்களா? ஓகே. இப்போ வீட்டை வந்து அம்மா அப்பாட்ட வந்துட்டு நீங்கள் படிப்புக்காக வந்து கேட்டு உங்களுக்கு கிடைக்காத உதவிகள்னு சொன்னால் என்ன உதவிகள் கிடைக்கல உங்களுக்கு? சைக்கிள், கொப்பி சாமான் கிடைக்கல. அப்போ உங்களுக்கு கிளாஸுக்கெல்லாம் போனால் ஃப்ரீயாக உங்களுக்கு கிளாஸ் தர மாட்டாங்களா? யார் இல்லை, தர மாட்டாங்க. அப்பா வந்து நாங்கள் இப்போ வெளிநாடு அனுப்ப போகிறோம், ஓகேவா? சொல்லுங்க. என்ன ரைட், ஓகே. கலை வேணாமா? ஓகே. இப்போ வந்து நாங்கள் சொன்ன மாதிரி வந்து படிப்புக்காண்டு வந்துட்டு உங்கள்கிட்ட வாழ்வாரத்துக்கு சேர்த்து வந்து செய்யலாமா இல்லைன்னு சொன்னால் படிப்புக்கு மட்டும் செய்யலாமான்னு பார்க்கும்போது வந்துட்டு பெஸ்ட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட படிப்புக்கான ஹெல்ப்பாக தான் ஆரம்பத்தில் பண்ணக்கூடியதாக இருக்குது. ஸோ வந்து அதை வந்து நம்ம இப்போ பண்ணி கொடுக்கலாம். ஓகேம்மா, இதில் வந்து ஒருத்தருக்கு பணம் இருக்குது. இது எவ்வளோன்னு சொல்லி எண்ணி பாருங்கள். அது
ஆ 50,000 வந்து இருக்குது. ஓகேம்மா, இப்போ இந்த ஒரு உதவி வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களோட படிப்புக்கான ஒரு உதவி. அவங்கள வந்துட்டு டியூஷனுக்கு அனுப்பி வைங்க. அவர் ஒரு பைசைக்கிள், அதாவது லேடி சைக்கிளில் சின்ன பைசைக்கிள் இருக்குது. ஸோ அந்த பைசைக்கிள் ஒன்று வேண்டி கொடுங்க. அவன் வந்து இந்த ஒரு ஹெல்ப் பண்ணது வந்து படிப்புக்கான உதவிகளை தான் வந்து பண்ணுவாங்க. சுவிஸில் இருக்கிற தயாமா தான் பண்ணியிருந்தாங்க. தனது மகள் அபிராமி சுந்தரலிங்கம் அவங்களோட பிறந்த நாளுக்காக வேண்டி படிக்கிற பிள்ளைகளுக்கான உதவிகளை வந்து பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி ஒருத்தர் அனுப்பியிருந்தாங்க. அதில் ஒரு 50,000 தான் இது. ஸோ அதை நீங்கள் நன்றிகள் ஏதாச்சும் சொல்ல போகிறீங்க அப்படி சொன்னால் அவங்களுக்கு சொல்லலாம். என்னன்னு தெரியாமல் நீங்கள் நாங்கள் தொடர்பு கொண்டு எங்களை செஞ்சதுக்காக ஒரு அன்பளிப்பு உங்களுக்கு. ஏன்டாங்கிற பிள்ளைகளுக்கு ஒரு உதவி அதுக்கெல்லாம் செஞ்சதுக்காக ஒரு நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். இப்படி ஒரு உதவி எங்களுக்கு ஒருவரும் செய்ய இல்லை. இப்படி ஒரு கஷ்ட நிலையில நாங்கள் அமைஞ்சு வந்திருந்தேன். ஒரு மாதம் உண்டு, ஒரு சமுத்தியம் அது ஏதோ உண்டுமே இல்லை. தான் கத்துற வேலைகிற சைக்கிள் வாங்கி தான் மாண்டு மற்ற பிள்ளைங்க ஒன்று ஏற்றிட்டு போகிறது. இது செஞ்சது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். இது ஒரு போக்குவரத்தில் இந்த நம்பர் அமைஞ்சி நாங்களோட தொடர்பு உண்டது. செஞ்சதுக்கு மிச்ச நன்றி. ஓகே, மேலே இந்த ஒரு உதவி பண்ணியிருந்த அந்த அம்மாவுக்கு வந்து எங்களோட சார்பில் நாங்கள் நன்றிகள் சொல்லிக்கொள்கிறோம். அண்ட் வந்து இவங்களுக்கு மேலதிகமான ஒரு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் டிஸ்பிளேல தெரிய எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஆனால் வந்து நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.